சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என்னங்க பிரச்சனை? ஒன்றும் அதாவது ஏஞ்சல் வந்து என்னை விட்டு வந்துருச்சு மேடம். யார் உங்க மனைவி? ஆமாம். சரி, எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி வந்து 2010. இப்போ ஒன்றா இல்லை நீங்க? ஒன்றா தான் இருந்தேன் லாஸ்ட் வரைக்கும். இப்போ லாஸ்ட்டு திங்கக்கிழமை வரைக்கும் ஒன்றா தான் இருந்தேன் நான். ஓ சரி. திங்கக்கிழமை கிளம்பி நான் பஷூட்டு போனேன். ம் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டாங்க. சரி, என்னவா, என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்கிறதுன்னா, முன்னாடி வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு பிரகாஷ்ன்றவர்கிட்ட. அவங்க சொல்கிறாங்களா? ஆமாம் மேடம். அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அது. பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் போயிட்டு வந்து இந்த குழந்தை வந்து அவங்களுக்கு தான் பிறந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாரையும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணீங்க? அரேஞ்ச்ட் மேரேஜா? அரேஞ்சு மேரேஜ். சரி, உங்களுக்கு சொந்தமா? ஆமாம் சொந்தம். சரி, அப்போ சந்தோஷமாக தான் இருந்தாங்க? ஆமாம் ஆமாம். சரி, எப்போலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது? இப்போ ரீசெண்டாக குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண பாண்டிச்சேரி பிம்ஸ் போனாங்க. குழந்தைக்கு என்ன வயசாச்சு? ஒரு 2 வயசு முடிஞ்சிருச்சு. சரி, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை. சரி. ம் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணீங்க? இந்த வலது கால் பூட்டு வந்து விலகி சைடில் மேலே ஏறிடுச்சு மேடம். எல்லா குழந்தைங்க இருக்காது. 100 குழந்தைக்கு வந்து 2 எலும்பு ஈக்குவலாக கேப் இருக்காது, டிஸ்டன்ஸ் இருக்காது. அதனால் அந்த வலது காலோட கேப்பில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததால் விலகிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக நடந்தது என்னென்னு எனக்கு தெரியாது. டாக்டர் எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க எப்படி நடந்துச்சு அப்படின்னு. தெரில சார் அப்படின்னா. குளிப்பாட்டும் போது விழுந்துருச்சு அப்படின்னு இவங்களா சொன்னாங்க, ஒய்ஃபாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிம்பர் போய்ட்டு அவங்கள வந்து விட்டு ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்தோம் சார். சரிங்க, ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாங்க? ஆமாம் ஆமாம் மேடம். அதுக்கப்புறம் சந்தோஷமாக தான் இருந்தோம் மேடம். அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டுன்னே தெரில. அவங்களுக்கு ஏன் அந்தமாரி செஞ்சாங்கன்னு என்னால் சொல்லவும் முடியல. அதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் தான். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக தான் இருந்தாங்க அவங்க. அவங்களுக்கு வந்து ஆனால் சொல்லுவாங்க வந்து என்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், எனக்கு பழசு கொஞ்சம் மறந்துடுறேன் அப்படின்வாங்க. அது எப்படின்னா காசு எவ்வளோ கொடுத்தேன் மறந்துடுறேன் அப்படின்வாங்க. சில டைமில் வந்து அன்வான்டட் தேவையில்லாமல் பேசுவாங்க. ஏன் தேவையில்லாமல் பேசுகிறாங்க, டென்ஷன் ஆவாங்க. அதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து வீடு போக்கியம் பிடிச்சாங்க, நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு. எங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாட்ட சேர்ந்துருக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. ஓ, நீங்களும் அவங்களும் தனியாக போயிட்டீங்க? அப்பாவும் விட்டு தனியாக போயிட்டேன். அது பேச்சை கேட்டு தான் போனேன். தனி கொடுத்தனம் போயிட்டேங்க? தனி கொடுத்தனம் போயிட்டேன். அது வந்து வீடு வந்து சொந்த வீடு இல்லை, போக்கியம் தான். அதில் அங்கேருந்து இருக்கும்போது தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. நான் வந்து இதேமாரி பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? பிரச்சனை வந்து நார்மல் நல்லா தான் இருந்தாங்க மேடம். உங்களுக்கு அவங்க ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும் சார் மேடம். இப்போ இந்த பொண்ணு தான் தகராறு பண்ணது? ஆமாம் மேடம். இப்போ வந்து அவங்க கெஞ்சி கேட்டுனா வந்து நீங்கள் போகக்கூடாது. ஓ, இப்போ அவங்க மெயினாக எதிர்பார்க்குறது வந்து ஏஞ்சல் பிடிவாதத்தோடு வந்து ஆமாம். நான் அப்போ என்ன மேடம், அப்பா கிராமத்தில் மாமனாருக்கு வந்து கிராமத்துக்கு கொஞ்சம் நல்ல பேர், ஒரு சொன்னால் கேட்பாங்க, மரியாதை இருக்கு அவருக்கு. இது வந்து வேணும்னா வந்து நான் செஞ்சே தருவேன் கூட்டு பேசி. அவங்களுக்கு என்ன அப்படி இருக்கோ அவங்ககிட்ட? அவங்களுக்கு வந்து அதாவது தன் நிலையில் சரியாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தப்பு பண்ணுறாங்க.
இப்போ எப்படி ஆனா உங்க மனைவி வந்து தப்பானவங்களே இல்ல, தப்பான உள்ளவங்கள அது கொஞ்சம் வந்து மேடம் அவங்களோட கோவம் ஜாஸ்தி. கோவம் ஜாஸ்தி, எடுத்து செஞ்சே திருணுவாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ஒரு செகண்ட் சிந்திச்சுட்டு தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா மாறிடுவாங்க. சரி, அப்போ உங்க மனைவி மேல பூர்ண விசுவாசம் இருக்கு உங்களுக்கு? இருக்கு மேடம். நல்ல முழுமையா நம்புறீங்க? அதாவது சரி, உங்க மேல இருக்கிறது கோவத்தினால தான் இப்படி பண்றாங்க. அது என் மேல இல்லை, கோவம் இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து எப்படின்னா பலவித பிரச்சனை மேடம் அவங்களுக்கு. அதாவது எப்படின்னா அவங்க கேட்டதை உடனே கொடுக்கணும், செஞ்சு கொடுக்கணும். அவங்களுடைய அதாவது ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இவங்களுடைய கண்ட்ரோலாக தான் இருந்து அப்பா அம்மா எல்லாம் அவங்க பேச்சு தான் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஏன் அப்படி? அது கொஞ்சம் சைக்கோ, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது மேடம் அவங்களுக்கு. அதாவது எப்படின்னா தான் நினச்சது செய்யணும், தான் விருப்பப்படி தான் கேட்கணும். இப்போ நம்ம சப்போஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்கேன், நாளைக்கு கோவப்பட்டேன்னு வச்சுங்களேன், நீ கொஞ்சம் மாறிட்டா அப்படின்னுவாங்க. ஏன் மாறிட்டா அப்படின்னுவாங்க. என்னை கேட்பாங்க, இன்னும் சும்மா எப்பயும் போல தானே இருக்கேன் அப்படின்னுவாங்க. அப்படி எல்லாம் இருந்து கூட நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்களே உங்ககிட்ட, எப்படி? அதாவது நான் வந்து கடவுள் ரொம்ப நம்புவேன் மேடம். ரெண்டாவது வந்து குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழந்தையால எங்கள் வீட்டில் எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சாங்க. மாமனார் மாமி எல்லாமே சந்தோஷம். இதை எடுத்தவொடனே இதை பிரிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறது. அதுதான் உங்களுக்கு கோவம். அதான் உங்க மனைவி உங்களை விட்டு போகக்கூடாது மேடம். அதாவது எப்படி நீங்க அவங்கள நம்புறீங்க? நம்புறேன். அதாவது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ப. ஆனால் வந்து ஓவராக வந்து என்ன செய்வாங்க மேடம், அவர் சொன்னதான் வச்சுங்க அது செஞ்சே தீரும். நம்ம இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு மேட்டர் எடுத்து வந்து வச்சுங்க, சப்போஸ் இந்த பிரச்சனை வச்சுக்கலாம், பிரகாஷை பற்றி விட்டாங்க, அதெல்லாம் இட்டான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. யாரு பிரகாஷ்? யாரு? அவங்களோட முன்னாள் ஃப்ரெண்டு அப்படின்ட்டாங்க. சரி, அவங்க வந்தாங்களா வீட்டுக்கு? ஆமாம் மேடம். நீங்க சும்மா இருந்தீங்களா? நான் இல்லையே அந்த வீட்டில். ஸோ நீங்க இல்லாத போது அவர் வந்துட்டு இருக்காரா? இல்லை, வந்து பேசிட்டு, அதாவது அவருக்கு போய் கேட்டது நான் ஃப்ரெண்டுன்ட்டார். ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டு அப்படின்ட்டார் அவர். ஆக்சுவலாக நான் ஃப்ரெண்டு தான், அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்ட்டான். நாங்கள் எப்போ கேட்டோம்னா இது சொல்ல டார்ச்சர் தாங்க முடியாது, அப்புறம் தான் கேட்டோம். என்ன டார்ச்சர்? எனக்கு அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கதையே வந்து எப்படின்னா மேடம், இப்போ நான் வந்து இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் இல்லை மேடம். அதாவது எப்படி சொல்கிறது, இந்த செய்தியை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, எதுவும் பேச முடியும். இப்போ தான் ஷாக் ஆன உடனே இப்போ இது போக்கியம் பிடிச்சி அந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் ஷாக் மேடம். டோட்டலி அப்செட். என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் சொல்கிறது, இந்த கதை எப்படி நம்ம வந்து இப்போ சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ குறை சொன்னால் எப்படி நடக்கும் அவங்கள்ட்ட? ஆனால் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நான் போயிடுறேன், குழந்தை மேலே சத்தியம் பண்ணுறாங்க, நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு பேசி பார்ப்போம், அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்ப்போம். ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது மேடம். எப்படின்னா அவங்களுடைய பழைய நினைவுகள் கொஞ்சம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். என்னோட கடந்த கால வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க அவனோட சேர்த்து. இது கற்பனையா கூட இருக்கலாம் மேடம். அதாவது வந்து அதை புரிய வைக்கணும் அவங்களுக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட கேரக்டர் எப்படின்னு மேடம், வந்து அவங்க வந்து எப்படின்னா இப்படி பைபிள் படிக்கக்கூடிய கிறிஸ்டியன், அவங்க அண்ணன் அப்பா அதுமாதிரி கரெக்டாக பைபிள் படித்து அதுபடி வாழக்கூடிய ஆள் அவங்க. இது எப்படி சொல்ல, இப்போ எல்லா மதம் ஒன்று, எல்லா கடவுளும் ஒன்றுன்னு நினைக்கிறேன் நான். அவங்க வந்து கரெக்டாக கோட்பாட்டில் கரெக்டாக இருக்கக்கூடிய ஆள். அவங்க வந்து இந்த பிடிவாதம் தான் வச்சுங்களேன் மேடம். யாராவது ஒருத்தன் அறிவுரை சொன்னால் கேட்பாங்க, ஆனால் இந்த டைமில் வந்து யாரும் அறிவுரையும் கேட்க மாட்றாங்க. இப்போ ரீசன் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காங்க மேடம், திருப்பி அதே சொல்கிறேன். நான் தனியாக போகணும், எனக்கு யாரும் தேவையில்லை, நான் குழந்தை நான் வளர்த்துக்குவேன், நான் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு. வீட்டு மன ரீதியா ஏதாவது குழப்பங்கள் இருக்கா, அழுத்தம் இருக்கா? ஓவர் அதாவது எப்படி சொல்ல மேடம், டென்ஷனு, அதாவது டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்குது மேடம். மைண்டில் வந்து அவ்வளோ சிந்திச்சு ஒன்றும் இல்லை மேடம். இந்த செய்தி வந்து நாங்களே பேசியிருந்தோன்னே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜி தமிழ் ஃபுல்லாக ஓவராக வாட்ச் பண்ணுவோம். அவர் சொன்னாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவ கற்பனை பண்றாளா? ஏஞ்சல் அவர் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்க. கொஞ்சம் வெளியே இருங்க. எல்லாம் உண்மைதான். அந்த பையனையும் நான் நேராக போயிட்டு சனிக்கிழமை காலையில் 5:05 அவனை போய் எழுப்பினாங்க. காலையில் வீட்டு அட்ரஸ் வாங்கி போய் இதே போல் அப்படின்னா நம்ம ரொம்ப அசிங்கமாக கேட்கக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் பர்சனலாக எப்படி என்ன வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு வரைக்கும். என்ன சொல்கிறாரு யார் அந்த பையன்? எல்லாம் உண்மைன்ட்டாவில். நீங்கள் நம்புறீங்களா? அது இவ்வளோ கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. புஷ்பராஜ் இருக்காப்புல பிறந்தாப்புல அவங்க வீட்டுக்காரோட நான் அவருக்கு அந்த குழந்தை இருக்கலாம், அந்த குழந்தை எனக்கு பிறக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல. இவ்வளோ கைப்பட இவ்வளோ எழுதி கொடுத்தது. எப்படி நீங்கள் இப்படி விட்டீங்க? யாருக்கு தெரியாது மேடம். ஏன் உங்கள் தங்கச்சி தானே, உங்கள் மனைவியோட தங்கச்சி தானே மேடம். இப்போ வந்திருக்காங்கல்ல, இப்போ நீங்கள் என் முன்னாடி உட்கார வச்சு பேச சொல்லுங்கள், பேச மாட்டா.
பயம். ஆஹா ம். திமிர் திமிர் அவருக்கா? அவளுக்கு. அவர் எப்படின்னா ஒரு எனக்கு 7 வயசில் பையன் இருக்காங்க, 2வது பையன் இருக்காங்க சிஸ்டர். பெரிய பையன் 15 வயசு. அந்த 7 வயசு பையனுக்கு உள்ள மெச்சூரிட்டி கூட எனக்கு இல்லை. அது எப்படி சொல்கிறதுனாக்கா, மீதி ஒரு டிப்ளமோ ஹோல்டரு, மாதம் 8,000 9,000 கம்பெனி என்எல்சி கம்பெனியில் வேலை செய்கிறாப்புல. எல்லா மெச்சூரிட்டியும் எனக்கு ஒழிஞ்சு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அந்த மெச்சூரிட்டியில் அவருக்கு தெரியல. எப்படின்னா இன்ன வரைக்கும் அவன் அந்த இப்போ ஒய்ஃபை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நடத்தினான் ஒழிஞ்சு ஒரு புருஷன் ஸ்தானத்துலேருந்து அவன் நடத்தலை. நீங்க உங்க தங்கச்சிட்ட சொல்ல மாட்டீங்களா? அது எப்படின்னா, நான் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு மேரேஜ் ஆகி 16 வருஷம் ஆகுது மேடம். அந்த 16 வருஷத்தில் இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு அப்போ ஒரு 14 வயசு இருக்கு. நான் என்னுடைய மேரேஜ் டைமில் இந்த பொண்ணு அப்போலாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அதுலேருந்து அப்போ அதை செல்லம் கொடுத்தே நாங்கள் வளர்த்துட்டோம். இந்த பையனை எப்படி கல்யாணம் பண்ணா இந்த முத்துராஜ்? இவ்வளோ தான் எங்கள்கிட்டே சொன்னான். ம். நான் ஃபஸ்ட்டு அக்கா வீட்டுக்காரங்கிறதால சின்ன வயசுல தான் ரொம்ப இவளோட அஃபெக்ஷனாக இருப்பேன். அது அப்படி இருந்ததால என் மாமா இது போல் எனக்கு 30 வயசுக்கு மேலே ஆகுது, ஏன் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன் என்ன அப்படின்னு கேட்டேன். அதனால நாங்கள் பார்த்து இந்த பையன் நல்ல டைப். அப்போ புஷ்பராஜ கல்யாணம் பண்ணும்போது உங்க தங்கச்சிக்கு 30 வயசு. அப்போ 30 வயசு இருக்கலாம். சரி, புஷ்பராஜ் அங்கேயே தான் இருக்காரு ஊர்ல. அங்கே தான் இருக்காரு. இந்த பொண்ணு இங்கே தான் இருக்கு. புஷ்பராஜோட தான் இருந்தது. எப்போ போச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வந்துட்டுதாங்க, ஊருக்கு வந்துட்டாங்க. வந்தாங்க. சரி, இப்போ இவ்வளோ நாளா ஊர்ல தான் இருக்காங்க. இப்போ ஊர்ல இருக்கும் போதே அவனுடைய ஃபோன் நம்பர் எல்லாம், இந்த பிரகாஷ்னு ஒரு பையன் இருக்கார்ல, அவன் ஃபோன் நம்பர் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி கொஞ்ச நாள் எப்படியே இது நாங்கள் எப்படின்னா, நாங்கள் இவங்களுக்கு இல்லை 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரிய பொண்ணை கட்டினதால நான் எட்ட தான் இருந்தேன். எனக்கு இவங்களுக்கு ஃபேமிலிக்கும் நான் சும்மா வரப்போவார் பண்ண முடிஞ்சு அவனோட அதிக லிங்க்லாம் இருக்காது. ஒரு ரிலேஷனாக வந்துட்டு போவான், அதோட சரி. இப்போ இவங்க பிரதர் ஒருத்தர், இவங்க சித்தப்பா பையனை வேணும், அவர் இவங்க ஃபேமிலியோட இருக்கார் வெளியே. அவரை கேட்டால் எல்லா இதுன்னு சொல்லுவாப்புல. நான் சொன்னால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காது, எப்படி என்ன சொல்கிறதுன்னு. சரிங்க, பிரகாஷ்ட பேசி. தனியா இருக்கீங்களா நீங்க? ஃபேமிலியோட இருக்கு. லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி தொலைக்க வேண்டியது தானே? ஏன் இப்படி பண்றீங்க? அவனை கேட்டதே அதான். எதுக்கு இப்படி விட்டு அப்புறம் மறுபடியும் சந்திச்சு இன்னொரு குடும்பத்துல குழப்பம் உண்டாக்கி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இல்ல, அப்பாவுக்கு ஃபேமிலி உடம்பு சரியில்லைன்ற. நீங்க அந்த பொண்ணோட கனெக்ஷன்ல இருக்கீங்களா? இல்ல மேம். இல்ல, லவ் பண்ணீங்களா முன்னாடி? அதோட முடிஞ்சது. நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சீங்களா? இல்ல அதெல்லாம். அப்புறம் ஏன் பிரிஞ்சீங்க? இருங்க மேடம், நான் கேக்குறேன். இருங்க ஒரு நிமிஷம். ஏன் பிரிஞ்சீங்க? பிரியல மேடம். எனக்கு நான் டைம் கேட்டிருந்தேன் 2 வருஷம். அது அவங்க உடம்பு சரியில்லை. ஸோ அதனால அது முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நான் மெல்ல மெல்ல சொல்லி நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு தான் சொன்னேன். அதுக்குள்ள அவங்க ஊர்ல மேரேஜ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது எனக்கு தெரியாது. இது நடக்கிறது தான். என்ன காதல் பண்ணக்கூடாது, காதலிச்சவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணோன்னு எல்லாம் நடக்க கூடாது. நான் காதலிக்கிறது தப்புன்னே சொல்ல. நானும் வாழ்க்கையில எத்தனையோ பெண்களோட காதலுங்கிற ஒரு இதுல வெளியே வந்துட்டேன். ஆனா இந்த அளவுக்கு அசிங்கப்படல நான். இது எப்போ தப்பாச்சு? இது பிரிஞ்சுட்டீங்க, அப்புறம் கனெக்ஷன்ல இருந்தீங்களா? பிரிஞ்சிட்டுன்னு இல்லை மேம், நான் கூப்பிட்டுக்கிறேன்னு தான் சொன்னேன். 2 பேசிட்டு தான் இருந்தாங்க அவங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் ஆனதை என்கிட்ட சொல்லலை. ஸோ 2 வருஷம் கழிச்சு தான் சொன்னாங்க மேரேஜ் ஆனது. அப்படிலாம் இல்லை மேடம், போய் சொல்கிறேன் மேடம். கேளுங்க, அவங்க எதிர வச்சுட்டு கொஞ்சம் இருங்களேன் ப்ளீஸ். சொல்கிறேன், போய் சொல்கிறேன் பாருங்க. அவர் பேசட்டுமே. 3 வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. ஆனால் இப்போ லாஸ்ட் 1 இயராக தான் எனக்கு மேரேஜ் ஆன விஷயமே தெரியும். உங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு? இல்லை, மேரேஜ் ஆகலை. சரி, நல்ல விஷயம். சொல்லுங்க. மேரேஜ் ஆகலை. இப்போ தான் எனக்கு நியூஸ் தெரிஞ்சது. நான் எதுக்கு அவங்க ஊருக்கு போனேன்னா, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால கார் வச்சு கூட்டிகிட்டு போக மாட்டுறாங்க அப்படின்னாங்க. அதை சொல்லி தான் நான் போனதே. ஸோ ஹெல்ப் பண்ணுற மோட்டிவில் போய் தான் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு பிரச்சனையாயிடுச்சு. என்ன பிரச்சனையாச்சு? நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, என்கிட்ட சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு. ஹெல்ப் பண்ணுற இதுக்குள்ளே தான் போனது நான். ஸோ அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, திரும்பவும் அவங்க வீட்டில் சொல்லிடுச்சு. நான் அந்த மாதிரி நான் பக்கத்து பெட்டில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி, நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒதுங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அந்த குழந்தை உங்க குழந்தை தானே சொல்லண்டா, ஏன்டா அப்படி சொல்கிறேன்? எங்க கொஞ்சம் பேசாமல் இருங்களேன் ப்ளீஸ். அப்படி இல்லை மேடம், மேஜரான விஷயத்தை மூடி மறைச்சு மேலே கொண்டு அவர் பேசட்டுமே, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன். எவ்வளவு பெரிய மேஜர், அதை விட்டுட்டு சும்மா நான் போனா வந்தேன் அப்படின்றது. குழந்தைக்கோசரம் தான் போனது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறேன்,
வீட்டில் சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னை வர வச்சாங்க. இவங்க வர வச்சுட்டு ஸ்டேஷனில் அங்கே வடலூர் போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி வாங்கிட்டாங்க. எனக்கு அந்த பொண்ணுக்கு அந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்கோம். சரி நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இப்போ அவங்க ஊர்லேருந்து வந்துட்டாங்க. எனக்கு ஃபோன் வந்தது வரணும்னு. ஆனா நீங்க சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டேன். சரி, வடலூர் ஓகே. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்குறேன். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, லவ் இருந்தது, 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இவங்க உண்மை என்னங்கிறத எல்லாத்தையும் தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு அப்புறம் இவனை வச்சுட்டு பேசினா அது சில மறைக்கும். அதோட அந்த குழந்தை எது, அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்னங்கிறது எல்லாமே டீட்டெயில் பண்ணி கேட்டுங்க. அப்புறம் அந்த குழந்தைகிட்ட பேசிக்கலாம். சரி பிரகாஷ், அந்த பொண்ணு ஏதாவது விதத்துல தப்பா யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்க? அதை கேட்டுங்க. ஏன்னா நீங்கள் மேலோட்டமாக போக வேண்டாம். அந்த குழந்தை உங்க குழந்தை நம்புறீங்களா? தெரியல. அந்த குழந்தை யாருக்கு உனக்கு பிறந்ததா இல்லையா அதை மட்டும் சொல்ல. பொண்ணுக்கிட்ட கேளுங்க. ஏய், உனக்கு தெரியும். எனக்கு தெரியும்னா புரியல. தம்பி உட்காருங்க. இவங்களை வெளியே அனுப்புங்க, இவரை வெளியே அனுப்புங்க. அவன் ஏஞ்சலை கூப்பிட்டு. தம்பி அவர் என்ன சொல்றாருன்னா, மேடம் அதெல்லாம் ரொம்ப இதுன்றது. இருங்களேன் கொஞ்சம் பொறுமை. நீங்க இவரை வெளியே கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். பேச விட மாட்டேங்கிறாரு என்ன? இல்ல நான் பாத்துக்கிறேங்க ப்ளீஸ். சார் நான் வாயை திறக்கல விடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு தெரியும் அவரோட இமோஷன்ஸ், அவரோட ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியுங்க, நம்புங்க. தம்பி அவர் என்ன சொல்றாரு, காதலிக்கிறது தப்பு கிடையாது, காதலிச்சவங்க எல்லாரும் சேர்ந்து வாழறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நடக்கலாம், பிரிஞ்சு போகலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, காதலிச்சோம் ஆனால் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன், பண்ண முடியலை. ஆனால் உங்கள் மனைவி கல்யாணம் ஆன விஷயத்த அவர்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ 1 வருஷமாக தான் அவருக்கு தெரியும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்ப் பண்ணுங்கன்னு வரவழைச்சாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். ஆனால் வீட்டில் பிடிச்சி எல்லாருமா பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் தகராறு பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ அவர் போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு. நீங்கள் உங்கள் மனைவியோட வாழறீங்களா? சந்தோஷமா. ஓகே மேடம். உங்கள் குழந்தை உங்களுதுன்னு நீங்கள் நம்புறீங்க? ஆமாம் மேடம். ஓகே, சரிங்களா? வெரி குட். சரி, மனைவி என்ன சொல்கிறாங்க பார்ப்போம், அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். என்னம்மா? நான் 2008லேருந்து இவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். யார? இவர் பிரகாஷ். சொல்லுமா. அதுக்கப்புறம் 2000 அப்போது கன்சீவாக இருந்தேன். அப்போ திடீர்னு அபார்ஷன் ஆயிடுச்சு. மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ். மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவருக்கு ஃபோட்டோ எதுவும் என்கிட்ட காட்டல, யாருமே காட்டல. திடீர்னு நான் சென்னையிலேருந்து வந்திருந்தேன். நீங்கள் எவ்வளோ நாளாக சென்னையில் இருக்கீங்க? சென்னையில் 2000லேருந்து இருக்கு. வீட்டு வேலைக்கு போகிறீங்க? வீட்டு வேலைக்கு செஞ்சேன். அப்புறம் பண்ணேன். சரி, பண்ணும்போது தான் இவரை எனக்கு தெரியும். சரிம்மா. வீட்டில் சொன்னீங்களா இப்படி லவ் பண்ணுறேன்னு? இல்லை, வீட்டில் ஏன் சொல்லலை? அப்போ அக்கா லவ் மேரேஜ் பண்ணி போயிருந்தாங்க. அவங்கள ரொம்ப அடித்தாங்க. எங்கள் முன்னாடியே உட்கார வச்சு ரொம்ப அடித்தாங்க. சாவடிக்கிற அளவுக்கு அப்பா அடிச்சிட்டு இருந்தாரு. சரி நம்மளையும் அதுமாரி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நான் பயந்துட்டு சொல்லலை. பட் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது மறுநாள் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பிரகாஷ்ங்கிறவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். எப்படியா இருந்தாலும் அந்த பிரச்சனை என்கிட்ட கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் சொன்னேன், இவங்க கிட்ட சொன்னேன். அவங்க மறுநாள் நான் அக்கா வீட்டில் இருக்கும்போது இவங்க அவருடைய தாய் மாமா, எங்கள் அப்பா அம்மா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு நீ என்ன பேசின அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், சின்ன சாதாரண விஷயத்தையும் உன்னால் இது பண்ண முடியல, நீ எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன்னா, நீங்கள் உங்கள் அம்மா செல்லம்மா, உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி கேட்பீங்களா, அதை கேட்டுட்டு லாஸ்ட்டாக இப்படி கேட்டேன். ஒரு நிமிஷம். பிரகாஷ், கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணன்றது நவம்பர் 1 2008 ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் ஆச்சு. பண்ணினீங்க? மேரேஜ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு பேச்சுவார்த்தையில் ஓகே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. என்னது ரிங்கு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு 2-3 பேர் போய் ரிங்கு மாற்றினது, அவ்வளோதான். பண்ணீங்களா? அதான் கல்யாணம். ரிங்கு மாற்றினீங்கல்ல, அதான் திருமணம். ஏன் இவ்வளோ நேரம் சொல்லலை? அப்போ நீங்கள் தான் விளையாடி இருக்கீங்க. மேடம் கேளுங்க மேடம், அங்கே அவங்கள கேளுங்க மேடம். அவங்க என்னை துரோகின்னு சொல்லட்டும். இல்லை என்ன அவங்க துரோகின்னு சொல்லட்டும்,
என்ன நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் மேடம். நீங்க ஏன் இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லல? துரோகின்னு அவங்கள சொல்லுங்கள் மேடம். நீங்க ஏங்க இந்த உண்மையை சொல்லல இவ்வளவு நேரம்? எதுக்கு மேடம்? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணன்றது அது ஒரு எப்படி மேடம் அது ஒரு ரிங் இது மாத்தந்து அவங்க சரி. இதுலயும் அது கிடையாது அந்த மாதிரி ரிங் சொல்லுமா. மாத்தலாம். மறுநாள் வந்து அவங்க மாமா கூப்பிட்டு வந்து கேட்டாங்க. அப்போ வந்து அக்கா வீட்டில் டீ போட்டு கொடுத்தாங்க. பிரச்சனை நடந்தது. இவங்க அதை கேட்கறதுக்கு வாய் எடுத்தாங்க. பிரகாஷன் நான் சொன்னதை அவங்க கேட்க வாய் எடுத்தாங்க. அவங்க மாமா சொல்லக்கூடாதுன்னு அவர் கையை பிடிச்சிட்டாங்க. இதை வந்து எப்போ சொன்னாருன்னா, நான் 3ஆம் தேதி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது இவங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சரிம்மா, எவ்வளவு நாள்மா அவரோட குடும்பம் பண்ண? 2010 சந்தோஷமா தானே இருந்த? இல்லை ஏன் அவர் சந்தோஷமா தானே இருந்தேன்னு சொன்னாரு? இல்லை சந்தோஷமா நான் அதெல்லாம் நான் அவங்க கிட்ட சொல்லியும் திரும்ப என்ன மேரேஜ் பண்ணியிருக்காங்களா, அவங்கள்ட்ட இருந்து நான் எப்படி வெளியில போறது அப்படின்னு தான் நான் 2 வருஷமா யோசிச்சீங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் 2 வருஷம்? அவர்கிட்ட சொன்னியா கல்யாணம் பண்ணியாச்சுன்னு? இல்லை 1 வருஷம் முன்னாடி குழந்தை கன்சீவ் ஆன பிறகுதான் நான் சொன்னேன். ஏன்? இல்லை வேற ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மள விரும்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் சொல்லலை நான். அப்ப நீ தானே விளையாடி இருக்க, 2 பேர் வாழ்க்கையில விளையாடி இருக்க. ஏமா இப்படி தப்பு பண்றீங்க? உங்களுக்கு அவர் மேலதான் பாசம் இருந்தது, ஆனா இவரோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க. என்ன குழந்தை கன்சீவ் ஆச்சு சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் 2008 கன்சீவ் ஆயிருந்தேன். அப்போ வண்டியில போகும்போது அபார்ஷன் ஆயிடுச்சு, தெரியாது. அப்புறம் திரும்ப மேரேஜ் ஆகி திரும்ப கன்சீவ் ஆயிருந்தேன். அப்பயும் அபார்ஷன் ஆயிடுச்சு. திரும்ப இப்போ ஒரு பொன் குழந்தை இருக்கா, அது வந்து இவங்களுக்கு பண்ண. எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்காரு இவரு? இல்லை மேரேஜ் ஆனதுலேருந்தே வந்துட்டு இருக்காரு. எங்க வருவாரு? உங்க வீட்டுக்கு வருவாரா? அப்ப இவர் இருக்காருன்னு தெரியாதா? இல்லை அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, ஷிஃப்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? இல்லை அது மெயின் ரோடு, எல்லாருமே முன் கேட்டு லாக்லேயே தான் இருக்கும் அந்த சைடில். நீ பண்ணது சரியாம்மா? நான் பண்ணது சரியில்லை. என்னம்மா இப்படி? மென்டல் மாதிரி சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? இல்லை மேடம் அது கேளுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் என்கிட்ட. ஸோ மேரேஜ் ஆகல. இப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நான் அப்பா கிட்டலாம் சொல்லிட்டேன், இனிதான் வீட்டுக்காரன் அப்படின்றது சொல்லிட்டேன் நான் எல்லார்கிட்டையும். இப்போ வந்து அவங்க தம்பி ஹெல்ப் பண்ணுறதா சொன்னார். வீட்டுக்காரன்னா ஒளிஞ்சு தான் வீட்டுக்கு போவாங்களா? இல்லை ஒளிஞ்சுலாம் இல்லை, அவங்க தம்பிக்கு அவங்க அண்ணனுக்குலாம் தெரியும் தான் சொன்னாங்க. கேளுங்க, அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ராஜாக்கெல்லாம். இல்லை யாருக்கும் தெரியாது, நான் தெரியும் தான் சொன்னேன். திருட்டு பாயலாடம் கேளுங்க. ஏன் அப்படி ஒரு திருட்டு வாழ்க்கை வாழ்ந்தீங்க? திருட்டு வாழ்க்கை மேம் அவங்க என்னை கொண்டுடுவாங்க, நீ வா குழந்தை இருந்தாதான் என்ன இது பண்ணுவாங்க அப்படின்றதுனால தான் மேடம் நான் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். நான் வெயிட் சும்மா குழந்தை பிறந்தாதான் மேடம். என்ன இவன் சும்மா கோழை மாதிரி நடிக்கிறான். அவன் உண்மையிலே அவன் வேற. அவன் உண்மையிலே இதுக்காக அவன் வாழ்க்கையில அவன் அர்ப்பணிச்சவன். இல்ல அவங்க சொல்றது உண்மைதான். நான் அப்படிதான் இவங்க சொல்றது. அவங்க சொல்றது. அப்ப இவங்க யாரு? அவன் சும்மா படும்பையா. என்னம்மா வேணும் உனக்கு? என்ன வேணும் ஏஞ்சல், கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல மேடம், சின்ன இருங்க, ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் எனக்கு நல்லா பழக்கம். இருங்க, என்னம்மா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா ப்ளீஸ்? உங்களுக்கு என்னம்மா வேணும்? பாய திறந்து சொல்லுங்க. நான் என் குழந்தையோட நான் தனியா இருந்துக்கிறேன் மேடம். எனக்கு யாருமே வேணாம். காரணம் இவங்க வீட்டுல வந்துட்டு நான் இருந்தேன். அந்த டைம் வந்து 2 மாசம் குழந்தையில வந்துட்டு 1 மாசம் குழந்தை பிறந்து 1 மாசம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்பா பிரச்சனை பண்ணாங்க, அதுல அங்க வந்துட்டோம். இவங்க வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாவை அவங்க அம்மா குளிப்பாட்டுறேன்னு சொல்லி காலை வேகமா இழுத்துட்டாங்க. இந்த ஜாயிண்ட் விட்டு இந்த ஜாயிண்ட் விட்டு அது வந்து குழந்தை ஒரு மாதிரி தாங்களாவே நடந்து இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். திரும்ப அந்த குழந்தையிலே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தோல் மேல தூக்கி போட்டு இந்த குழி மூடுறதுக்காட்டி தலையில இடிச்சு இந்த இடம் அப்படியே இந்த இவ்வளவு பெருசு வீங்கி இருக்கு. இவங்க ஒரு டைம் இடிச்சிருக்காங்க, இவங்க அம்மா ஒரு டைம் இடிச்சு. வேணும்ட்டு பண்ணாங்களா? அது வேணும் பண்ணாங்களா எதுக்கு தெரியல. அதை வந்து என்கிட்ட மறைச்சிட்டாங்க. அவங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகும்போது டாக்டர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்க எங்கேயாவது இடிச்சிட்டீங்களா அப்படின்னு. அப்புறமா சொல்றேன், நான் கேட்கறப்பெல்லாம் சொல்லவே இல்லை. அப்புறமா சொல்றாங்க அதுதான் நான் ஒரு இது அப்படின்னு சொல்லி என்னமா பேசுற. அவங்க வீட்டுல என்னால இருக்க முடியாது. அவங்க அண்ணன் ஒரு மென்டல். அவங்க வீட்டுல அவங்க அண்ணன் இருக்காரு. அவருக்கு மேல ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சி அழுத்தி கீழே உட்காந்து மேல ஏறி உட்காந்து இருந்தாரு. அந்த டைம் எங்க அப்பா இருந்தாரு. யாரோட மேல ஏறி உட்காந்து? எனக்கு மேல. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை மேடம். அதுக்காக இதை விட்டுட்டு அங்க போறியா? என்ன பண்ண மாதிரி என் குழந்தைய பண்ண மாட்டாங்கன்னு என்ன மேடம்? சோ அதனால நீ இவரை விட்டுட்டு போற? எனக்கு அவர் கூட வாழறதுக்கு இஷ்டம் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே இஷ்டம் இல்ல. நீ வாழ முடியலன்னு சொல்லிட்டு. யாருமா தப்பு பண்ணா? நீ தப்பு பண்ணி அவர் தப்பு பண்ணா? நான் தான் தப்பு பண்ணேன். கூட்டிட்டு போறியா? இல்ல மேடம், என் ஃபேமிலி இப்போ இருக்கிற இதுல முடியாது என்னால. பாத்தியா அவர் என்ன சொல்றாரு? பாத்தியா, ஃபேமிலி ரெடி இல்ல தெரியும்ல. எதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்ந்தீங்க அப்போ?
ஏமாத்தல இல்லை மேடம், நான் வெயிட் பண்ண தானே. இது ஏமாத்தல் எல்லாம் என்னதுப்பா? நான் வெயிட் பண்ணுங்கன்னு தானே மேடம் சொன்னேன். இப்ப கூட்டிட்டு போங்க அப்போ. கல்யாணம் பண்ணாம ஒரு பொண்ணை கர்ப்பமாக்குறது ஏமாற்றல் இல்ல? நீங்க தான் கூட்டிட்டு போனோம். அவதான் கிளியரா சொல்றாளே, அவர் நல்லபடியா இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்வாரு. அவருக்கு என்ன தலையில எழுத்தா இந்த மாதிரி? நீங்க தான் அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கீங்க. அவ தைரியமா வந்து சொல்றாள். அட்லீஸ்ட் நீங்க ஒளிஞ்சு ஓடுறீங்க. சரியாமா? இப்போ அது வாய் திறந்து பேசு. வாக்குறுதி கொடுத்தாரா அவரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? சரி, தெரிஞ்ச அப்புறம் ஒரு வருஷம் ஏன் கான்டாக்ட் வச்சீங்க? குழந்தைக்கோசரம் தானே மேடம் போனேன். நான் குழந்தைக்கோசரம் தான் போனேன்னு சொல்றேன். நான் இப்போ அதான் கேளுங்க மேடம், அவங்கள குழந்தைக்கோசரம் தான். குழந்தைக்கோசரம்னா குழந்தைக்கு அந்த கால் சரியில்லாத ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு. அப்ப நீங்க கேட்க மாட்டீங்களா? அது யாரோட குழந்தைன்னு? கல்யாணம் ஆகல சொல்றீங்க, ஆனது தெரியாது சொல்றீங்க. யாரோட குழந்தை கேட்பாங்கன்னு தெரியாதா? வீட்டுல என்ன சொல்லுவாங்க? குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு குழந்தை எப்படி பிறந்தது? கேளுங்க மேடம், அவங்க அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன். எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். மார்ஷல், அவங்க ராஜா, அவங்க அண்ணா 2 பேர் ஹெல்ப் பண்றாங்க. இங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குங்களா? இல்ல கேளுங்க. இல்ல நான் அப்படிதான் சொன்னேன். அதெல்லாம் இல்லை மேடம். இல்ல அப்படிதான் மேடம் சொன்னேன். ஏன்னா அவங்க கூட எனக்கு வாழ பிடிக்கல ஸ்டார்டிங்ல இருந்து. நான் அதனால தான் அப்படி போய் சொன்னேன் அவங்கள்ட்ட. இந்த பாருமா, பிரச்சனை என்னன்னா இவர் கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்காரு. உங்களோட வாழறதுக்கு, நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு உங்களோட வாழறதுக்கு தயாரா இருக்காரு. உனக்கு ஏதோ ஒரு கட்டாயம் இருந்திருக்கு, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு தெரியல, ஆனா அவர் கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்காரு. ஆனா அந்த பையன் கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இல்ல. நீ யாரோட வாழ போற? இல்ல எனக்கு நான் என் குழந்தைய வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் மேடம். எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு இவங்களும் வேணா அவங்களும் வேணாம். அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு பயப்படுறாங்க. இவங்களும் எனக்கு தேவையில்ல. இவங்க வீட்டுல போயிட்டு என்னால அவங்க வாழ முடியாது. நான் வந்து இருங்க ஒரு நிமிஷம். நான் பேசுறத நீங்க என்னோட லைஃப் நான் சூஸ் பண்றேன், அதோட விட்டுடுங்க. இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணது. நீங்க போயிட்டு பார்த்ததுனால தான் இந்த பிரச்சனை. என் லைஃபை என்கிட்ட ஒத்துன்னு நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். 2000ல இருந்து நான் வீட்டு வேலை செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு எனக்கு சேவ் பண்ணிட்டு வீட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நான் அப்படி நான் வீட்டுக்கு கொடுக்கும்போது என் குழந்தைக்கு நான் வேலை செஞ்சு நான் சம்பாதிச்சு மாட்டேன். என் கல்யாணத்துக்கு நான் தான் செலவு பண்ணேன். ஒரு பொருள், ஒரே ஒரு சாரி கூட எங்க வீட்டுல யாரும் எடுத்து கொடுத்தது கிடையாது. என் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் கூட யாரும் எடுத்து கொடுத்தது இல்லை. எங்க அப்பா அம்மாவும் எங்க அண்ணன் தம்பி யாருமே சரி ஃபர்ஸ்ட் பர்த்டே எடுத்து கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமாமா? இப்போ இந்த மாதிரி கூத்தடிச்சுட்டு அப்புறம் சட்டை வாங்கி கொடுக்கல, பிஸ்கெட் வாங்கி கொடுக்கல சொல்றீங்க. என்னமா நான் சொல்றது உங்ககிட்ட? அவங்க எனக்கு யாரும் எதுவும் செஞ்சதில்லை, என் குழந்தைக்கு செஞ்சதில்லை. எனக்கு அது வேணாம். அந்த லைஃப் பண்ணது எவ்வளவு பெரிய அநியாயம். ஒண்ணுமே இல்லாம அந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்காரு. நான் நிச்சயத்தை அன்னைக்கே சொன்னேன்ல மேடம். அன்னைக்கே அவங்க போயிருக்கலாம்ல மேடம். அவங்க மாமா சொன்னாங்கன்னு எதுக்கு அவங்க வந்தாரு? அதுக்கப்புறம் அக்கா வீட்டுல வந்து உனக்கு கல்யாணத்துல சம்மதம் இருந்தா டீ எடுத்து கொடுன்னு சொன்னாங்க. நான் எடுத்து கொடுத்தானான்னு கேளுங்க, அவங்க கிட்ட கேளுங்க. எடுத்து கொடுக்கவே இல்லை நான். அப்புறம் ஏன் உங்களையே கல்யாணம் பண்ணோன்னு அடம் பிடிச்சாரு? அது தெரியாது எனக்கு. அப்ப உங்களை பிடிச்சிருக்கு அப்படி இல்ல மேடம். அவங்க அண்ணன் வந்து மனநல பாதிச்சு வீட்டுல இருக்காங்க, யாரும் தரல, அதுக்கோசரம் அவர் கல்யாணம் பண்ணாங்க. ஏன் உங்க வீட்டுல அப்படி கொடுத்தாங்க? எனக்கு தெரியாது அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு விஷயம் எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கும் இன்விடேஷன் வைக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நான் எங்க வீட்டுல சாப்பிடவே இல்லை, அழுதுட்டு பார்த்திருக்கேன். எனக்கு கல்யாணத்தை உங்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்க. இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி போறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லையா? அதான் சொல்றேன். அதனால இவர்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கா. அவ பாட்டுல பேரலா இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கா. ஒரு செகண்ட் மேடம், அவங்க அப்பா அம்மா கேட்டாங்க மேடம், உனக்கு விருப்பம் இருந்தேன். ஒண்ணுமே பேசாம தலையை அமைதியா இருந்தது மேடம். இது சொல்லுது, அவங்க பெற்றவங்களை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்க கேட்டு தான் செஞ்சாங்க இந்த பிள்ளைய. இன்னமும் வந்து இன்னைக்கு பிரச்சனை கூட வரும்போது கேட்டு, ஏமா அவனுக்கு கேட்டுதாம முடிவு எடுத்தான்னு திருப்பி கேட்டாங்க. இது மூடி மறைச்சு இன்னைக்கு தகுந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு, வேற எதுவும் கிடையாது. நான் வந்துட்டு இவர்கிட்ட சொன்னேன் இல்லையா, பிரகாஷ் லவ் பண்ணு, இவர் போன் பண்ணி இன்விடேஷன் அடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டார். இவங்க வந்து 3ஆம் தேதி தான் இந்த விஷயம் எல்லாம் சொன்னாங்க. இன்விடேஷன் அடிக்கிறத நிறுத்திட்டு வந்துதான் பேச வந்தாங்க. ஆனா அந்த வார்த்தையை இவங்க பேசவே இல்லை. ஏன் அதை இவங்க பேசலன்னு தான் எனக்கு நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ இவரோட போனோம், இல்லைன்னா இவரோட போகணும். என்ன பண்றேன்? இவங்க என்கிட்ட டைம் கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் நான் ஹாஸ்டல்ல இருந்துக்கிறேன். எவ்வளோ டைம்? 3 months கேட்டிருக்காங்க டைம்.
எனக்கு அப்பாவுக்கு நீங்க ஆப்ரேஷன். என்கிட்ட என்ன சொன்னீங்க? எழுதி கொடுத்துட்டு போறேன், எனக்கு அவங்க வேண்டான்னு தானே சொன்னீங்க. மேடம் இப்போ இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம், இப்போ தனியாகவும் இருக்க விடலைன்னா அப்புறம் நான் ஒருத்தன் தானே மேடம் இருக்கேன். அப்ப தனியா இருக்க விடலைன்னா நீங்க கூட்டிட்டு போவீங்க. இத பாருப்பா, சும்மா நம்ம இந்த மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. மூஞ்சிய பார்த்து சொல்லு, என்ன பண்ண போறீங்க? முடிவு பண்ணீங்க. அந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா? வேண்டாம். ஆஹா, வேண்டாம் இல்ல. அப்போ ஒரு பொண்ணோட விளையாடுவீங்க, அவ வாழ்க்கையோட விளையாடுவீங்க. உங்களுக்கு ஃபேமிலி முக்கியம்னா ஏன் அவளோட வாழ்ந்தீங்க? பாத்தியா வெயிட் பண்ண சொல்லுன்னு தானே மேடம் கேட்டுட்டு இருக்கேன். பாத்தியா, வெயிட் பண்றதுன்னா வெயிட் பண்ண வேண்டியதுதானே. எதுக்கு போனீங்க பாக்குறதுக்கு? ஒரு குழந்தைய கொடுத்துட்டு வேண்டாம் சொல்லிடுவீங்களா நீங்க? ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஃபேமிலி தான் மேடம் முக்கியம் எனக்கு. அப்புறம் ஏன் அவளோட பழகினீங்க? அதை கேளுங்க மேடம் அவங்கள. ஏன் உங்களை ரேப் பண்ணாங்களா அவங்க? நான் வெயிட் பண்ணுங்க தானே மேடம், எனக்கு டைம் கொடுக்காம ஏன் அந்த மாதிரி ஒரு உறவை வச்சிருந்தீங்க? அப்போ எதுக்கு குழந்தை கொடுத்தீங்க? பலாத்காரம் பண்ணாளா? பாருமா, இவரை நம்பாதே. உன் ஹஸ்பண்டோட போ, ரொம்ப நல்ல மனுஷன். இல்லை மேடம், நான் அவர் கூட போகல மேடம். ஏமா? இல்லை, நான் இவங்க கூட இருந்துக்கிறேன். எனக்கு வேணாம். என் குழந்தைக்கு நான் இப்படியே இருந்துக்கிறேன். நான் என் குழந்தைக்கு நானே சம்பாரிச்சு நானே பார்த்துக்கிறேன் மேடம். எனக்கு யாருமே வேணாம். எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வேணாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன். பண்ணுறது தப்பெல்லாம் பண்ணிடுவாங்க. அப்புறம் அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம், நான் தனியே இருந்துக்கிறேன். எதுக்கு 6 மாசம் டைம் கேட்குறீங்க? அப்பாவுக்கு இப்போ தான் உடம்பு இருந்தா அவருக்கு மெல்ல தான் எடுத்து சொல்ல முடியும். என்னாச்சு அப்பாவுக்கு? ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. கடவுளே. எத்தனை பேர் நீங்க வீட்டுல? 3 பேர். 3 ஆம்பளை பசங்களா? அண்ணன், அக்கா, நான். அக்கா அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றீங்க? திருட்டுத்தனமா ஏன்பா இதெல்லாம் பண்றீங்க? இப்படி எல்லாம் உறவு வச்சுக்கிறீங்க. அந்த குழந்தையோட கதியை யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க பண்ண தப்புக்கு அந்த குழந்தை பிறந்து அதுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க இவங்க அண்ணனா? எனக்கு உட்காருங்க. எங்க இப்படி பண்ணிருக்கா இந்த பாப்பா, உங்களுக்கு தெரியவே இல்லையா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் மேடம். அதுக்கு முன்னாடி எதுவுமே சாஞ்சு உட்காரு. அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. 2-3 வருஷமா அவங்க போக்குவரத்து இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியாது மேடம். மேரேஜுக்கு முன்னாடி கூட சொல்ல, மேரேஜுக்கு முன்னாடி தெரியாது. இல்லை யார்கிட்ட சொல்லிருக்காங்கன்னு கேளுங்க. மேரேஜ் முன்னாடி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இல்லை சொல்லியிருக்கேன். சேலத்துலேருந்து எங்க அண்ணன் வர வச்சு பேசினாங்க மேடம். அன்னைக்கு இன்ன வரைக்கும் நான் அன்னைக்கு அவங்க கிட்ட பேசினேன். உண்மையாக வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்பயும் போயிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் எங்க அண்ணன் போயிட்டு இருக்காரு, நானும் போயிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் இந்த சம்பவத்தை சொல்லவே இல்லைங்க. சரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. சரி மேடம். இவரோட மனைவி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரோட தொடர்புல இருந்திருக்கா. 2 வருஷத்துக்கு அவருக்கு தெரியாது இந்த பாப்பா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. 1 வருஷமா தான் தெரியும். அது தெரிஞ்சு அவர் போயிட்டு இருந்திருக்காரு. அது அவர் பண்ண தப்பு. இப்ப என்னன்னா அவரோட போகவே மாட்டேன்னு சொல்றான். அந்த பையன் வந்த உடனே சொல்லிட்டா, எனக்கு என்னோட ஃபேமிலி தான் முக்கியம், நான் எழுதி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், எனக்கு வேண்டாம் அவங்கன்னு. ஆனா அவ சொல்றா அவரோட தான் வாழ்வேன்னு. பரவாயில்ல, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு அவரு. ஆனா 6 மாசம் வெயிட் பண்ண சொல்றாரு. அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அது சரியானதுக்கு பிறகு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ணலாம்? இது எப்படி மேடம்? ஒரு மேரேஜ் நிச்சயம் பண்ணுச்சு, பப்ளிக்காக நிச்சயம் பண்ணுச்சு. பப்ளிக்கில் கூப்பிட்டு சர்ச்சில் மேரேஜ் நடந்தது. இது ஏன் தெரியாமல் ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க? நான் சொல்லி அவங்க ஏன் என்ன மேரேஜ் பண்ணிட்டாங்க? அவங்க இப்ப சொல்லலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் நான் இல்ல மேடம், எங்க அண்ணனை வர வச்சு பதில் சொல்லு. அவன்கிட்ட சொன்னாங்கிறத விடு, புஷ்பராஜ் விடு. அவங்கள்ட்ட கேளு. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அங்கே வீட்டுக்கு அங்க பேசுங்க. ஞாயிற்றுக்கிழமை அங்கே வரோம். அண்ணா வந்திருக்கேன், நான் வந்திருக்கேன், எல்லா டைமும் வந்திருக்கேன். நீ உங்க அப்பாட்ட நீங்க யாரும் என்கிட்ட மேரேஜ் பத்தி யாரும் பேசவே இல்ல. மேரேஜ் யாருமே என்கிட்ட பேசவே இல்ல. நீங்க எல்லாம் போனீங்க, மாப்பிள்ளை வீடு பாத்தீங்க, அவங்கள கூட்டு வந்தீங்க, அவரை நிக்க வச்சு என்கிட்ட பேசினாங்க. ஒண்ணுமே ஒன்னும் அவர்கிட்ட என்னால பேசுறதுக்கு முடியாத அளவுக்கு நீங்க எல்லாம் நின்னுட்டீங்க. பிடிக்கலன்னு யார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றீங்க? நீங்களே முடிவு எடுத்து நீங்களே கல்யாணம் பண்ணி நாங்க முடிவு எடுத்தாங்க மேடம். பத்திரிக்கை உனக்கு அனுமதி தெரியாது, நிம்மதி உனக்கு சம்மந்தம் இல்லங்கறது நீ சொல்லணும்ல. பத்திரிக்கை வைக்க 1 வாரம் முன்னாடி எல்லாருக்குமே தெரியும். முடிவு பண்றது எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு பத்திரிக்கை வைக்க 1 வாரம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யார்கிட்ட பண்ண? எங்க வீட்டுல எல்லாருக்குமே. நான் பேசவே இல்லை, யார்த்தையும் சாப்பிடல, 3 நாளா சாப்பிடவே இல்லை, எல்லாருக்குமே தெரியும்.
வீட்டுலங்க எங்க யாரும் ஊர்ல இல்லைங்கிறதுக்காக பாண்டியன் சொல்லக்கூடாது சித்தப்பா இந்த இல்ல கொலக்குடியில பாண்டியன் சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. அவரை விட்டு என்கிட்ட பேசினாங்க. நான் சொன்னேன் எனக்கு பிடிக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, ஏன் அவசரமா கல்யாணம் பண்றீங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். நாங்க போய் விசாரிக்கிறோன்ட்டு போனாங்களே தவிர ரிட்டர்ன் வந்து என்னன்னு ஒண்ணுமே சொல்லல யாரும். அவங்க இஷ்டத்துக்கு பத்திரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் போய் மேடம். பொய் இல்ல, நிஜம் மேடம். பொய் வீட்டுல சொல்லணும்னு எல்லாத்தையும் அவசியம் கிடையாது. சொல்லிருக்காங்கன்னா, இது வீட்டுல நிஜம், யார்கிட்டயும் இது சொல்லணும்ல. நிஜம். இவங்க மாமா பத்திரிக்கை வைக்க வந்தாங்க, அவங்களுக்கும் தெரியும். போய் உண்மையை தாண்டி வாழ்க்கை தடம் புரண்டுடுச்சு. இப்ப என்ன பண்ணும்? இப்போ என்ன பண்ணலாம் மேடம் அதை சொல்லுங்க. 2 வருஷமா 3 வருஷமா இவனோட புருஷன் சொல்லி இவனோட குடும்பம் பண்ணிட்டு அருள் இதுல இவனை வரட்டு வந்து கிராஸ் பண்ணிட்டு இருல அதெல்லாம் அசிங்கப்பட வேண்டாம்ல. இப்போ இவங்க அவங்களோட நீ விட்டுட்டு போய் குடும்பம் பண்ணுறியாப்பா? இல்லை என்ன ஃபேமிலிக்கு முடியாது. இப்போதான் மேடம் கிட்ட சொன்னாங்க. இப்போ நான் விட்டுட்டு போய் 6 மாசம் கழிச்சு குடும்பம் பண்றேன் அப்படின்னா 6 மாசம் கழிச்சு விட்டுட்டு போகல. இல்லை அவங்களும் கூட்டிட்டு அங்கேயும் போக மாட்டேன் இங்கேயும் போக மாட்டேன் நடுவுல விட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றது? விட்டு போய் குடும்பம் பண்றல வேண்டான்னு சொன்னா நான் என்ன பண்றது? அப்புறம் ஃபைனல் என்ன நீங்க பேசி என்ன மேடம் நீங்க அப்ப நான் பேசுறது அவங்க சொல்றாங்க அங்க போக விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். என் கூட வரவும் விருப்பம் இல்லை, நான் தனியாவும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் அங்க போக மாட்டேன் இங்க போட்டோமாங்க. எத்தனை பேருக்கு நீ வாழை கொடுப்ப? இதெல்லாம் ஒண்ணுமே அவர்கிட்ட எல்லாம் சட்டம் போட தெரியறது இல்ல, அவர்கிட்ட கேட்க அவங்க மாட்டியா? 6 மாசம் டைம் கேட்டிருக்காங்க மேடம். 6 மாசம் கழிச்சு அவங்க கூட்டு போவாங்க, நான் போய்க்கிறேன் மேடம். எனக்கு யாரும் தேவை. கூட்டிட்டு போவீங்களா 6 மாசம் கழிச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மேடம். நான் ஒரு உயிருக்கு தான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன். எங்க அப்பாவுக்கு தான் பயந்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா எங்க அப்பா எனக்கு முக்கியம், அவர் என்னால பார்க்க முடியாது. அப்பா முக்கியம்னு நினைச்சிருந்தீங்கன்னா இல்ல மேடம், இந்த மாதிரி ஒரு பொண்ணோட திருட்டுத்தனமா வாழ்ந்திருக்க மாட்டீங்க. வாழல மேடம். கேளுங்க மேடம், ஊரு தெரிஞ்சா வாழ்ந்தீங்க. எது? கல்யாணம் பண்ணாம 3 பாட்டி அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா, அது திருட்டுத்தனம் இல்லாம வேற என்னது? 1 வருஷமா புருஷனோட இருக்கா தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. என்ன தப்பு மேடம் பண்ண? நானு தப்பு இல்லையா அது? புருஷன் கூட இருந்தேன். கேளுங்க, தப்பு பண்ணும்போது புருஷன் கூட இருந்தா கேளுங்க. 1 வருஷமா தெரியாது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் மேடம். 1 வருஷமா தானே தெரியும். அதுக்கப்புறம் தொடர்பு வச்சுக்கிட்டேன் கேளுங்க. இல்லையா? இல்ல இல்ல குழந்தை பிறந்தது இல்ல. என் மனைவி நினைச்சுதான் மேடம் தொடர்பு வச்சேன். நான் என்னைக்கும் கூட்டு போயிட்டு தான் நம்பிக்கையில இருந்தேன். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல? கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல? அவங்க வீட்டுல சொல்ல வேண்டியதானே? யார் வீட்டுல? அவங்க வீட்டுல வந்து அவங்க இப்போ 1 வருஷமா தெரிஞ்சிச்சு வேண்டாம், இப்ப பெரிய பிரச்சனையாயிடும். அவங்க என்ன கூட்டுட்டு போய் இதுவா பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க மேடம். அவங்க நீங்க என்ன கேட்ட அன்னைக்கு? நான் கேட்டது என்ன சொன்னேன்? எங்க மாமா காலில் விழுந்துட்டு இதுக்கு சம்மந்தம் சொல்லிட்டு போனீங்க. நான் ஒதுங்கிட்டேன். அப்பயும் கேட்குறோம், இங்க பிரச்சனை வரதுக்கு முன்னாடி எங்க மாமனார் கிட்ட தம்பி என்னப்பா பிரச்சனை, எதுக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டு காலில் விழுந்து எங்க மாமனார் காலில் விழுந்து கும்பிட்டு போனாரு சார். நான் அதோட வரல மேடம், நான் ஒதுங்கிட்டேனே. நானு அப்ப இதுல பண்ண வரமாட்டேன். தப்பு பூரா நீதான். நான் தான் ஒதுங்கிட்டேனே மேடம். அவர்கிட்ட மறைச்சு கல்யாணம் ஆனதை மறைச்சு அவரை வரவழைச்சு. ஆனா உனக்கு தெரியவே தெரியாதுப்பா. பொய் மேடம், இவனுக்கு தெரியும் மேடம், பொய் சொல்றான் மேடம். இல்ல தெரியாது. சும்மா நிறுத்து. நீ நிறுத்து first. நீ நிறுத்து. நான் உன்கிட்ட அன்னைக்கு சொன்னேன்ல, எப்ப சொன்ன? எனக்கு நான் லவ் பண்ண சொன்னேன். எதுக்கு நீ கல்யாணம் எப்ப சொன்ன? பண்ணீங்க? நான் எப்ப எப்ப சொன்ன? சொன்னேன்? நீ இப்ப இல்லன்ற. ஆமா ஆமா. உனக்கு இஷ்டப்பட்டப்ப இல்லன்னுவ, சரி, விடு. விருப்பப்ப வேணுங்கறியா? நீ love பண்ண- மேரேஜ் சரி, மேரேஜ் love பண்ணேன்னு இன்விடேஷன் சொன்ன. வைக்க கல்யாணம் அவன் முன்னாடி தான் நான் சொன்னேனா பண்ணிட்டானா? இல்லையா? நீ பண்ணிட்ட. எனக்கு இஷ்டம் என்ன இல்ல. பண்ணாத? இருங்க, உங்களை யாரும் இவ்வளவு தைரியமா மரியாதை இல்லாம பேசுறியே, அன்னைக்கு தாலி கட்டும் போது சொல்ல வேண்டியதானே? நம்ம சொல்லியே அவங்க கட்டுறாங்கன்னா அப்புறம் நான் எப்ப ஓடி இப்ப போறது? ஒருத்தர் கூட உங்களோட பேச முடியல, அவ்வளவு பயப்படுறாங்க அவங்க எல்லாம். யாரும் பயப்படல மேடம். அன்னைக்கு அவங்க சொல்ல சும்மா வேண்டியது, இந்த நடிக்கிறாங்க. வாயெல்லாம் அன்னைக்கு அவங்க எழுதி கட்டுறது வாங்கினாங்கல்ல, அன்னைக்கு எழுதி நான் எழுதியே கொடுத்தேன் அவங்க கையில. கிறிஸ்டியன் மேரேஜ்ல சம்மதமா கேட்பாங்கல்ல, சம்மதம் இல்ல சொல்ல வேண்டியதானே? ஃபாதர் கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. அப்ப ஏன் ஆமா சொன்னீங்க? என்ன சொன்ன நீ? எங்க அம்மா தூக்க மாட்டிப்பான், செத்துருவேன், காலில் விழுவேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. இப்ப அம்மா தூக்கு போட்டுட்டா பரவாயில்லையா? அவங்க சாவ மாட்டாங்க. அவங்க எங்க அக்கா ஓடி போன போய் தூக்க மாட்டிக்க போறேன், சாவ போறேன்னு. அப்ப சாவாதவங்க இப்ப சாவ மாட்டாங்க. அவங்க பசங்களுக்காக அப்ப அன்னைக்கு உன்னோட கல்யாண டைம்ல தெரியலையா அவனுக்கு? அதுக்கு முன்னாடி அக்கா ஓடி போயிட்டாங்கல்ல. நான் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க கல்யாணம் நடத்துறாங்கன்னா அப்புறம் நான் எப்பயாவது போறதுதான். அவங்க நான் சொல்லியும் கேட்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க அவங்கள காதலிக்கிறீங்களா? உண்மையா காதலிக்கிறீங்களா? அவங்களோட வாழ்க்கை பூரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்க அப்பாட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க. இன்னும் 6 மாசம் எல்லாம் டைம் கேட்க கூடாது. இல்ல அப்பா கிட்ட சொல்லிட்டு கூட்டு போறது முடியாது மேடம். அதனால ஒத்துக்க மாட்டாங்க எங்க வீட்டுல. அப்பா வர சொல்லு, முடியாதுன்னு ஏன் சொல்ற? முடியாது. இப்ப அப்படி அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போக முடியாதுங்க. அந்த பொண்ணு எங்க போவா இப்போ? என்னங்க பண்ணலாம்? அடுத்தவன் பொருள் எனக்கு வேணாம் மேடம். என் பொருள் எனக்கு அடுத்தவன் போக வேணாம் மேடம்.
நம்பிக்கையில் கடவுள் புண்ணியத்தில் நான் என்னதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்கிட்டயே வந்து எனக்கே துரோகம் பண்ணுற மாதிரி நடந்ததுன்னா அது ஒரு கொலை பண்ணுறது சமம். ஒரு கொலை பண்ணுறது சமம். அது வேணாம் என்னையே உதறிட்டு போகும்போது நான் அதை வச்சு பிடிச்சிருந்தா இருக்காது மேடம், உதறிட்டு தான் போகும். இவ்வளோ தூரம் வந்து இருக்கும்போது என்கிட்ட நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கேன் கேட்டு போகிறேன். உள்ள மனசாட்சி உண்மை இதே இருந்ததுன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துகிட்டே இருந்திருக்கேன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இவர் கூட என்ன சொன்னாப்புல, இல்லை கிடையவே கிடையாதுன்னாப்புல. இவங்களாம் மறைச்சி இருக்கும்போது நாளைக்கு கூட்டு போனால் கூட இவன் செய்ய மாட்டான்றது நீங்களாம் உறுதியாக சொல்ல முடியுமா? இவன் கோழையாக இருக்கானே, இப்போ நேர்ச்சான்ல கூட்டு போனான்ல அவன் அப்பா அவன் பையனும் ஏன் கதை. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏஞ்சல் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அவள் ஏதோ கற்பனை பண்ணுறா போல இருக்கு, ரொம்ப உண்மையான பொண்ணு, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு சொன்னார். அவர் ஒன்று குறைய சொல்ல. நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் முடிவெடுத்துங்க, என்ன பண்ண போகிறீங்க? தப்பான முடிவு. ஓகே மேடம், அவர் வேண்டாண்டு விட்டுட்டு போயிட்டாரு. நான் பண்ண தப்புக்கு நான் தான் ப்ராக்டிஸ் நான் பார்த்துக்கிறேன். அதை நான் என்றைக்கு விட்டு ஒதுங்க மாட்டேன். அதுவும் நான் சொல்கிறேன். அவளை என்ன ஒளிவு மரவா வச்சு காப்பாற்றுவீங்க? ஒளிவு மரவெல்லாம் இல்லை மேடம். அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எங்கள் வீட்லேயே சொல்லிடுறேன். அவ்வளோதான், வேறு வழி கிடையாது எனக்கு. வீட்டில் சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன், அவ்வளோதான். இல்லைன்னா என்னால் வேறு இல்லை என்ன சொல்லாமல் வச்சுப்பீங்க? சொல்லாமலாம் இல்லை மேடம். அப்புறம் சொல்லாமல் எப்படி வச்சுக்க முடியும்? அப்புறம் வச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் 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 என்ன இதோட அர்த்தம் என்ன? புரியல. இதோட வீட்டில் ஒத்துக்கலைன்னா நான் என் லைஃப் அதில் தானே மேடம். இது வீட்டில் ஒத்துக்கலைன்னா எவ்வளோ நாள் ஒழிச்சு வைப்பீங்க? அதை ஒழிச்சு வைக்கிறதுக்குன்னு இல்லை மேடம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியணும்ல. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு அப்பவும் உங்க அப்பா வேண்டாம் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? வேண்டான்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் என்ன மேடம்? வெளியில் வரத்தான். வெளியில் வரத்தான்னா வீட்டை விட்டு வெளில வரத்தான் சோசு. அதில் உறுதியாக இருக்கீங்க, இவங்களை விட்டுட மாட்டீங்க? விட்டுட மாட்டேன். எனக்கு எங்கள் அப்பா உயிர் முக்கியம். இப்போ அதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ போராடுறேன். டைம் கேட்குறேன். டைம் கேட்குறேன். அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை? நான் சொல்லியிருக்கேன், நான் பண்ண தப்பு நான் பண்ணியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் தப்பு பண்ணியிருக்கேன். நான் நியாயப்படுத்த விரும்பல. என் பிரச்சனையை மொத்தத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. சொல்லி தான் நான் வந்து எல்லாமே பண்ணேன். நான் ஏமாற்றிட்டேன், கூப்பிட்டு போய் இது பண்ணிட்டேன் அப்படின்னு கேளுங்க. ஒரு வார்த்தை சொல்லட்டும். நான் ஏமாத்தினேன்னு சொல்லுங்களேன். நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு என்ன கேட்குறேன்னா, நியூஸ் வெளியே தெரியாமல் இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன். நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்ல வரல. சரி, நீங்கள் கிளம்புங்க. உண்மையாகவே இந்த பொண்ணு மிஸ் பண்ணுறா. அவளுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்கிறது. அந்த பையன் ஸ்ட்ராங்காக இல்லை நான் பார்த்துப்பேன் வா, அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறவர், உண்மையாகவே காதலிக்கவர் இப்படி 3 வருஷம் இப்படி ஒளிவு மறைவா அப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தியிருப்பாரா? அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்டே ரொம்ப தப்பான அரேஞ்ச்மெண்ட், எதுவுமே சரியில்லை. அது ஒரு நாளைக்கு அவளுக்கு புரியும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.